ஹாய் சினி ஃபேன்ஸ் அண்ட் சித்தார்த் சௌந்தரராஜன். ஸோ இந்த வாரம் மட்டும் 3 டீசர் ரிலீஸ் ஆச்சு. அந்த 3 டீசரோடைய டீசர்ஸ் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பராசக்தி நம்ம எஸ்கேனாவோட SK25 இந்த படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட சேர்த்து நம்ம ரவிமோகன் ஐயாஸ் ஜெயம் ரவின்னு கூட சொல்லிட்டாரு. ரவிமோகனுடைய கராத்தே பாபு அப்படிங்கிற அந்த படத்தோடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதோட சேர்ந்து இப்போ இந்த வாரத்தோடைய திங்கக்கிழமை வந்துட்டு எம்புரான் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆச்சு. அது அஃபிஷியல் மூவி டீசர். ஸோ மூணுத்துலயும் என்னென்ன காமிச்சிருக்காங்க அப்படிங்கறது மொத்தமா இந்த வீடியோல பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஸ்டார்டிங் வித் பராசக்தி. பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதுலன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு சூர்யா சாருக்கு வந்துட்டு புறநானூறு அப்படின்னு சொல்லி எழுதப்ப அது வந்துட்டு போய் அங்க போய் அஃபிஷியலா அந்த அனிமேஷன் டீசர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி இப்போதைக்கு எஸ்கேனாக்கு வந்திருக்கு. முதல்ல அதுல வந்துட்டு நம்ம சூர்யா சார் அண்ட் நஸ்ரியா, விஜய் வர்மா, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாரோ ஞாபகம் இல்லைங்க, அவங்க 4 பேர் நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அது டிராப் ஆகி தான் இப்போதைக்கு எஸ்கேனாக்கு வந்திருக்கு. ஸோ எஸ்கேனா, ஸ்ரீலீலா, அதர்வா, ரவிமோகன் 4 பேர் நடிக்கிறாங்க. ஜிவிபியோட மியூசிக்ல வந்துட்டு வருது. ஸோ முதல்ல இது புறநானூறு ஸ்கிரிப்ட் தானே அப்படிங்கிற ஒரு டவுட்டுங்கிறது இருக்கதான் செஞ்சது. புறநானூறு டைம்ல வந்துட்டு ஒரு நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த படத்துல ஆயுத எழுத்துல சூர்யா சாரோட பார்த்திருப்பீங்க, அந்த அந்த ஒரு வைப் வந்துட்டு இதுல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆயுத எழுத்து படத்துல வந்துட்டு சூர்யா சார் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ரெபலினா இருந்திருப்பாரு. ஸ்டூடெண்டா இருந்து புரட்சித்தரமா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த பட கதையிலுமே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த டீசரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே ஸ்கிரிப்ட் தான் இதுங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ இப்போதைக்கு ஒரு நியூஸும் வந்துருந்துச்சு. என்னன்னா 1965 வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு பெரிய ரெபல் ஒன்று கிளப்பினாரு ஹிந்தி பொசிஷனுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு ஓடிட்டு இருக்கு. பட் இந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஏன்னா 1965 தான் அது நடந்திருக்கு. அந்த உண்மை சம்பவத்தை எடுத்து பண்றாங்கும் போது இந்த படம் ஒன்று 1965 மாதிரி தெரியல. அந்த விஷுவலா பார்க்கும்போது வந்துட்டு ஒரு 90s காலகட்டங்கிற மாதிரி தான் இருக்கு. 60s காலகட்டம் மாதிரி இல்ல. அதனால வந்துட்டு எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. மேபி அது இல்லாம கூட போலாம், இல்ல அவங்க வந்துட்டு கதையில வேற விஷயங்களை மாத்தி கூட பண்ணலாம், இல்ல ஹிந்தி பொசிஷன் அப்படிங்கறத ஒரு பார்ட்டா வச்சு அது மட்டுமே கதை கிடையாது, அதுவும் ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு போகலாம், எப்படின்னா கொண்டு போகலாம். ஸோ ஆனா அதுல வந்துட்டு ஸ்டூடெண்ட் ரெபலியன் இருக்குங்கிறது இந்த டீசர் பார்க்கும்போது கிளியரா தெரியுது. ஓப்பன் ஆகும்போதே ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ்னு போட்டு ஒரு சொடக்கு சவுண்ட்லயே அந்த டோர் ஸ்லாப்போட சவுண்ட்லயே ஒரு மியூசிக் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமா சூப்பரா இருந்துச்சு. அந்த மியூசிக்கே வந்துட்டு எலிவேஷன் பயங்கரமா கிளப்பிச்சு. ஜிவிபி வந்துட்டு அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாரு. கையில ஒரு பெட்ரோல் கேனையும் வச்சிருந்தாங்க. நர்ஸ் வந்துட்டு அந்த சீனுக்கு இதான் வர்றேன், ஏன்னா அத்தர்வா தூக்கிட்டே வராது, அதோட ஹாக்கி ஸ்டிக்கே எடுத்துட்டு வராரு. அங்க போய் ஏதோ ஒரு ஃபைட் நடக்குது. மேபி இது ஒரு இன்ட்ரோவா இருக்கலாம். புரட்சியோட ஸ்டார்டிங் ஏதோ ஒரு ஃபன்னா வந்துட்டு ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்பயும் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது போல இருக்கு. அப்படிதான் காட்டுறாங்க. ஸோ அவர் போயிட்டு நம்ம சூர்யா ஸ்ரீலீலாவோட அவங்க கார் வராங்க. அந்த கார்ல வந்துட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஸ்ரீலா வந்துட்டு தெலுங்கு பேசுறாங்க. தெலுங்கு பேசிட்டு அதுக்கப்புறம் தமிழ் மாத்தி பேசுறாங்க. தெலுங்கு கேரக்டரா இருக்காங்க போல இருக்கு. ஏன்னா மெட்ராஸ்ங்கும் போது ஆந்திரால இருந்து படிக்க வந்த ஒரு பொண்ணுங்கிற மாதிரி இருக்கலாம். 4 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்றீங்க. ஸ்ரீலா வந்துட்டு அத்தர்வாவுக்கு ஜோடியா வராங்களா, எஸ்கேனாவுக்கு ஜோடியா வராங்களாங்கிறது தெரியல. இங்க இவங்க 2 பேர் தான் ஒன்னாகிற மாதிரி தெரியுது. நமக்கு படம் பார்த்தா தான் தெரியும். அந்த பக்கம் ரவிமோகன் சார் வந்துட்டு நம்ம எஸ்கேனாவுடைய போர்டு, அவருடைய டார்கெட் போர்டை வச்சு டமாடுமின்னு சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பன்ம முகத்துல அப்படியே ஒரு பெரிய அந்த வில்லத்தனம் வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சுது. செம்மையா ஆக்ட் பண்ணி இந்த சீனே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் கலர் பேலட்டாவே வந்துட்டு ரவிமோகன் அந்த அவருடைய கேரக்டருக்கு வந்துட்டு ரெட் கலர், அந்த பின்னாடி நெருப்பு எரியுது, அதோட சேர்த்து அந்த ரெட் கலர் லைட்டிங் டார்க் டோனை வந்துட்டு பயங்கரமா கொண்டு வந்திருந்தாங்க. பட் எஸ்கேனாவை பொறுத்தவரையும் வந்துட்டு வெளிச்சமா இருக்கிறது ப்ளூ கலர் டோன் அண்ட் ஒயிட் கலர் ட்ரெஸ், அதுல கிட்டத்தட்ட ஒயிட் சிமெண்ட் கலர், அந்த சிமெண்டோடைய அந்த கலர்ல வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் கிரேவா, ஏன்னா போராட்டம் பண்றாரு இல்லையா. ஸோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு சிஸ்டம் எதிர்க்கிற மாதிரி, அதனால கொஞ்சம் கிரே பண்ணியிருக்காங்க, லைட்டா கிரே பண்ணியிருக்காங்க. பட் கிரே இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு வெளிச்சமா காமிச்சிருக்காங்க. அந்த கலர் பேலட் 2 கேரக்டர் டிஃபரன்ஸ் வந்துட்டு பயங்கர சூப்பரா காமிச்சிருந்தாங்க இந்த சினிமாட்டோகிராஃபிலேயே. அண்ட் எஸ்கேனா வந்துட்டு டெரஸ் மேல ஏறி நின்றுட்டு வந்துட்டு சேனை ஒன்று வேண்டும் அப்படின்னு, சேனை ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியா சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சத்தமா சேனை ஒன்று தேவைன்னு சொல்லி கத்தும்போது அப்படியே கேமரா இந்த பக்கம் திருப்பினா அவ்வளவு பெரிய கூட்டம் எம்மாடிங்கிற மாதிரி. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு, டான் படத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கங்கும் போது அவங்க ஒரு கூட்டம் நிற்கும், அதை இதையும் கம்பேர் பண்ணி போடலாம் ஒரு மீமா, அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு அந்த சீனு. அப்புறம் பெருஞ்சனை ஒன்று வேண்டும்னு கையை தூக்கணும் ஒண்ணு சிவகார்த்திகேயன் வரும்போது செம்ம மாசு கூஸ் பம்ப்ஸ் தான் சத்தியமா, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதுல போர்டு ஒண்ணு காமிச்சிருந்தேன், அது பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அந்த போர்டை ஃபர்ஸ்ட்ல காட்டும் போது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் டச் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பெருஞ்சேனை ஒன்று வேண்டும்னு சொல்லி முடிச்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அழிச்சிட்டு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கும், டு நாட் டச் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் மேல கையை வைக்காதீங்களான்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு இந்த டீசரு. அவ்வளவு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டைட்டில் கார்டுல கூட பார்த்தா SK சிவகார்த்திகேயன் பராசக்தி அப்படின்னு போடாம
ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரவிமோகன் அவருடைய பேரு தான் வருது சீனியர் டைரக்டருங்க வந்து வகையில. ரவிமோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா, அப்புறம் கீழே பராசக்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு இது மல்டி ஸ்டார் அப்படிங்கறத ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு தெலுங்கு தமிழ் பைலிங்குவலா தான் ரிலீஸ் பண்றாங்க போல. அதுக்கப்புறம் மேபி மற்ற ஸ்டேட்ஸ் என்ன மாதிரின்னு தெரியல. அனௌன்ஸ்மெண்ட்ல தெலுங்கு தமிழா தான் போகுது. அந்த தெலுங்கு டீசர்ல வந்துட்டு ஸ்ரீலீலாவோட கேரக்டர் தமிழ் பேசுற மாதிரி, அதாவது இந்த டீசர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க தெலுங்கு பேசிட்டு அதுக்கப்புறம் தமிழ் பேசுற மாதிரி இருக்கும். அந்த டீசர்ல அவங்க தமிழ் பேசி தெலுங்கு பேசுற மாதிரி இருக்கு. ஸ்ரீலீலாவே இதை டப்பும் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருந்துச்சு. ஸோ மொத்தமே வந்துட்டு ஒரு பயங்கரமான டீசரு. எனக்கு என்ன டவுட்னா, இவங்க ஷூட் போயிட்டாங்க இல்லையா, ஷூட்டிங்ல எடுத்த அந்த படத்தோடைய ஃபுட்டேஜ்ல இருந்து இந்த சீனை கட் பண்ணியிருக்காங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் இதை தனியா எடுத்துட்டு அப்புறம் தான் படம் எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி ஒரு படத்தை வந்து கட் பண்ணியிருந்தா இந்த சீன்ஸ் எல்லாம் படத்துல வருமா அப்படிங்கிற டவுட்டும் இருக்கு. இது மாவீரன்ல எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா மாவீரன்ல பார்த்தா அந்த சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தவரையும் அந்த விஷுவல்ஸை பொறுத்தவரையும் படமும் சரி அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரும் சரி ஒரே மாதிரிதான் இருக்கும். பட் அதை வந்துட்டு அது தனியா இந்த போர்ஷன்ஸ் இதுக்குள்ள வராது. அவங்களுமே படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட் அந்த டீசரை வந்துட்டு ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ரெடி பண்ணி அமுச்சு விட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு டீசர் வந்துச்சு. அந்த மாதிரி தான் மாவீரன்லயுமே பண்ணாங்க. அதே மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிளியரா தெரியல. மொத்தம் ஒரு பயங்கரமான டீசர், சத்தியமா வேற லெவல். ஸோ அடுத்தபடியா வந்துட்டு நம்ம கராத்தே பாபு அப்படிங்கிற நம்ம ஜெயபிரவி சார், ரவிமோகன் சாருடைய ஒரு படம், அந்த படத்தோட டீசர். ஸோ அது வந்துட்டு டாடா படத்தோட டேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஒரு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அண்ட் இந்த இது ராயபுரா பேக்ட்ராப் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ராயபுரா பேக்ட்ராப்புக்கு ஒரு லைட்டா ஒரு லீடும் கொடுத்துருக்காங்க. ஆர்கேனுக்கு அந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு கிளியரா தெரியல. பட் இதுல என்ன மேட்டர் அப்படின்னா, எதிர்கட்சியா வந்துட்டு இப்ப ஒரு இது சட்டசபையை காட்டுறாங்க. சட்டசபையில வந்துட்டு எதிர்கட்சியா கே ஜெயக்குமார் இருக்காரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் முதலமைச்சரை பார்த்து என்ன கேட்கணும்னு விரும்புறேன் அப்படின்னா, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பழைய பேரை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எதுக்காக முதலமைச்சர் இவ்வளவு ஆர்வம் காட்டுறாரு அப்படின்னு சொல்லும் போது பேக்ரவுண்ட் அது ஒரு டைலாக்கு நடுவுல கொஞ்சம் சட்டசபையில நடக்கிற அந்த ஃபைட்ஸை காட்டுறாங்க. உண்மையிலேயே சட்டசபையில சில விஷயங்கள் நடந்திருக்குல்ல, பேப்பரை கிழிச்சு போடுறது, வெளிநடப்பு, இந்த விஷயங்கள் லைட்டா அங்கங்க டீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் லைட்டா வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதனால வந்துட்டு கொடி ஒண்ணு காமிச்சிருந்தாங்க. அதுல வந்துட்டு தமிழ்நாட்டை வந்துட்டு ரெண்டா பிரிக்கிற மாதிரி. எனக்கு வந்துட்டு ஒரு அதை விட்டுருங்க, எனக்கு இந்த ஒரு மைண்ட் ஒண்ணு இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டை வந்துட்டு கரெக்டா அந்த நடுவுல வந்துட்டு ஒரு கோடை போட்டு மேல ஒரு இது இங்க ஒரு இதுங்கிற மாதிரி அதுக்கான லீடுமே வந்துச்சு. அந்த சிஎம் கேரக்டர் நாசர் சார் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றது என்னன்னா, பேருங்கிறது ஒன்றும் வார்த்தை கிடையாது, அதுக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டைலாக் ஒன்று சொல்றாரு. அண்ட் அதுல வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு நல்லதான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாரு போல இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை சொல்லி முடிச்சா அவர் என்ன சொல்றாருன்னா, மெட்ராஸ் மாகாணம் வந்துட்டு தமிழ்நாடா மாறினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தமிழ்நாடு தமிழகமா மாறாம இருக்க நாங்க தடுக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ற போது அங்கதான் ஒரு இதா இருக்குது. ஏன்னா இந்த தமிழ்நாடு தமிழகம்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல, இது ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருக்கிற விஷயம் தான். பட் யாரும் அதை விடல. அந்த பாயிண்ட்டை பத்தி இந்த படத்துல டிஸ்கஸ் பண்ணுவாங்களோங்கிறது தோணுது எனக்கு. தமிழ்நாடு தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறத பத்தி இந்த படத்துல பேச போறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுது. மேபி இருக்கலாம். அதுக்கப்புறமா தான் ரவிமோகன் அவர் வந்துட்டு என்ட்ரி ஆகுறது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரை பத்தி ஒரு இதா பேசிட்டு அவருடைய தமிழ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, முதலமைச்சர் அவருடைய இது அந்த தமிழுக்கு வந்து நான் பறைசாற்றுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் சண்முக பாபுவா தான் தெரியும். பட் என்னுடைய பழைய பேர் ஒண்ணு இருக்கு. 17 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கே நகர் மக்கள் எனக்கு கொடுத்த பேரு, அந்த பேரு என்னன்னு சொல்லும் போது கராத்தே பாபு அப்படிங்கிற டைட்டில் வருது. ஸோ பிளாஷ்பேக் அப்படிங்கிறது இருக்குதான் போல இருக்கு. 17 இயர்ஸ் முன்னாடி அவரோட யங்கர் போர்ஷன்ஸ்ல வந்துட்டு கராத்தே பாபு அப்படிங்கிற ஒரு ரவுடியாவோ ஏதோ ஒண்ணு இருந்து ரவுடியா என்ன ஏதுங்கிறது தெரிந்த பிளாஷ்பேக் நமக்கு தெரியாது. அதுல ஒரு இதா இருந்து இப்போதைக்கு ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. இதுக்கு ரெண்டுத்துக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது மட்டுமே கதையா இருக்க போறது இல்லை. இந்த பிளாஷ்பேக்குக்கும் இதுக்கு என்ன கனெக்ஷனுங்கிறது மட்டும் கதையா இருக்க போறது இல்லை. முக்கியமா இந்த தமிழ்நாடு தமிழகம்ங்கிற மேட்டர் வந்துட்டு முக்கியமா டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தான் தோணுது போல இருக்கும். ரொம்பவும் ஒரு ப்ராப்பரான ஒரு அரசியல். ஏன்னா இந்த நம்ம டாடா டைரக்டர் இன்டர்வியூஸ்லயே டாடா படம் வந்த சமயத்துல சொன்னேன், சீர்கெட்ட சமூகத்துல இருந்தா நான் கதையே எழுதுறேன்னு சொல்லிட்டு சொன்னவரு. அப்படி பார்க்கும்போது ரொம்பவும் ஒரு போல்டான ஒரு ஸ்டெப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், இந்த ஒரு கதை இது எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கர ஒரு எதிர்பார்ப்புங்கிறது எனக்கு இருக்கு இப்போதைக்கு. ஸோ அடுத்தடுத்து ஒரே நாள் ரவிமோகன் சாருக்கு வந்துட்டு 2 படத்தோட டீசர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே செம சூப்பரா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் வந்துட்டு இந்த படத்துக்கு முதல்ல ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, சாம்சிஸ்க்கு மாத்திட்டாங்க, என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் எனிவேஸ் சாம்சிஸ் சூப்பரான மியூசிக் டைரக்டர் தான், அவர் சூப்பரா பண்ணுவாரு. ஸோ இந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா எம்புரான் இந்த திங்கக்கிழமை ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம சீனியர் பேசிஸ் சொல்லியிருந்த எம்புரான் வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது டீசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு குட்டியான டீசர் இருந்துச்சு, அதனால அப்படியே விட்டுட்டேன். இந்த வீடியோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ எம்புரான், ஸோ ஆஃப்டர் லூசிஃபர் இந்த கதையோட கண்டினியூஷன் தான் எம்புரான் அப்படிங்கிறது வரப்போகுது.
லூசிஃபரோட எண்ணில் வந்துட்டு ஸ்டீஃபன் நெடும்பள்ளியோட இந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற போது இப்போதைக்கு நார்த்தன் ஈராக்ல தான் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி இருப்பாரு போல இருக்கு. ஒரு கோஆர்டினேட்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறாங்க, பெரிய பெரிய இன்டர்நேஷனல் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால வந்துட்டு ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் சொல்ற மாதிரி தெரியுது, அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்மியே இருக்கு, ஏசியாலே மிகப்பெரிய ஒரு ஆர்மி, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த அப்பா கேரக்டர் நீங்க லூசிஃபர்லயே பாத்துருக்கலாம், அந்த 2 பேர்த்தோட ஸ்டீஃபன் நெடும்பள்ளியோட அப்பா வந்துட்டு சொல்ற அந்த டைலாக் அவசியமா இருந்திருப்பாரு. இறக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரியா ராம்தாஸ், அதாவது நம்ம மஞ்சூரியோட அந்த கேரக்டர் கிட்ட பிரியா ராம்தாஸ் கிட்ட சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு உனக்கு சுத்தி இருக்கிறதெல்லாம் உடஞ்சு போகும்போது, உனக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான், ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக் இங்க திரும்பி பிளே ஆகுது. அதுக்கு பின்னாடி வந்துட்டு விஷுவல்ஸ்ல வந்துட்டு அந்த பிரியா ராம்தாஸ் அந்த கேரக்டர் வந்து தனியா நின்றுட்டு இருக்கிற மாதிரி சில விஷயங்களை காட்டுறாங்க. ஸ்டீஃபன் அப்படின்னு சொன்ன உடனே அதுல வந்துட்டு என்னன்னா 25 years ஆஃப் மோகன்லால் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. 25 வருஷம் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில அவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஆக்டரா இருக்காருன்னா என்னன்னு பாத்துங்க, பயங்கரமான ஒரு இது. ஸோ 25 years ஆஃப் மோகன்லால் அப்படின்னு போட்டோம்னா இங்கிலீஷ் சாங் வந்துச்சு, பயங்கரம். அந்த சாங் வந்துட்டு வந்த உடனே வாவுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த விஷுவல், அந்த சினிமாட்டோகிராஃபிக்கு அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. ஃபுல்லி அனமார்பிக்ல எடுத்திருப்பாங்க போல, அவ்வளோ குவாலிட்டி. அதுலயும் அந்த மேல கீழே அவ்வளோ பெரிய கேப் இருந்தது. ஸோ அது எனக்கு ஒரு இதுதான். பட் மற்றபடி அந்த விஷுவல் வந்துட்டு அவ்வளோ குவாலிட்டியா பயங்கரமா இருந்துச்சு. ஒரு இன்டர்நேஷனல் மூவி. அதான் நான் சொன்னேன், இப்போ ஹாலிவுட் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டைலுங்கிறது இருக்கு. விடாமிச்சி இன்டர்நேஷனல் ஸ்டைல்ல தான் இருந்துச்சு. அப்படி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜிங் வந்துட்டு அந்த விஷுவல்ல இருந்துச்சு. அந்த சாங் பிளே ஆன உடனே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு ஃபயர், அது ஒரு மரம் வந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு மேலே நின்றுட்டு இருக்காங்க. பிரியா ராம்தாஸா இருக்குமோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், கிளியரா தெரில. அண்ட் அப்புறம் தான் வந்துட்டு திரும்பவும் அந்த லூசிஃபர் படத்துல அதே டைலாக் அது வந்துட்டு வருது. மோகன்லால் சொல்றது, யுத்தம் வந்துட்டு நன்மைக்கும் தீமைக்கும் இல்லை, தீமைக்கும் தீமைக்குமானதுன்னு சொல்லிட்டு அவரே தன்னைத்தானே தீமை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த படத்துலயும் காமிச்சிருப்பாங்க லூசிஃபர் அந்த கேரக்டரை. அதே மாதிரிதான் இப்பயும் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கவர்மெண்ட்டோ இல்ல ஒரு பிரைவேட்டோ ஏதோ ஒரு ஆட்கள், ஒரு யாராவது அசாசின்ஸ் குரூப்போ இல்ல கவர்மெண்ட்டோ யாருங்கிறது தெரியல, அவங்க வந்துட்டு நம்ம ஸ்டீஃபனுடைய வந்துட்டு அவங்களுடைய இதை வந்துட்டு ஒடுக்கணும், அவங்களை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க போல இருக்கு. கவர்மெண்ட் பண்றாங்களா இல்ல வேற ஏதாவது ஒரு குரூப் பண்ணுதாங்கிறது தெரியல. அதுல வந்துட்டு ஒருத்தர் சொல்றாரு, உலகத்துல எல்லா இடத்துலயும் அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. அவங்கிறது வந்துட்டு ஸ்டீஃபன் அண்ட் அவருடைய குரூப்போடைய அந்த இதைத்தான் சொல்றாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபீமேல் சோல்ஜர் வந்துட்டு சொல்றாங்க இங்கிலீஷ்ல, என்னன்னா நம்ம கிட்ட இப்ப வந்து கபூசா காட்டல் அப்படிங்கிற ஒரு இடம் போல இருக்கு, அது கபூசால் காட்டல் அப்படிங்கிற இடம் போல இருக்கு. அதுவும் அதோட சேர்த்து குரேஷி இப்ராம், இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல இருக்காங்க. அந்த கூட்டம், அந்த ஒரு இடம், அந்த இடங்கிறது வந்துட்டு அந்த மக்களை சொல்றாங்க போல இருக்கு, அந்த இடத்துல உள்ள மக்களை. அதோட வந்துட்டு குரேஷி அப்ராமும் இருக்காங்க, இதுதான் நம்மளுடைய சான்ஸ் வந்துட்டு என்ட்ரி ஆகலாமான்னு கேட்கறாங்க. குரேஷி அப்ராம் அப்படிங்கிறது லூசிஃபர் தான், அவருக்கு இன்னொரு பேர், இது 2 பேர் அவருக்கு வந்துட்டு. இவர் வந்துட்டு எந்த பேருங்கிறது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பட் அவருக்கு 2 பேர் இருக்கு, குரேஷி அப்ராம், ஸ்டீஃபன் நெடும்பள்ளிங்கிற 2 பேர் இருக்கு. அதுக்காக லூசிஃபர் அப்படிங்கிற பேருமே இருக்கு. அண்ட் அதுல வந்துட்டு சில பிளாஷ்பேக் சீக்வன்ஸுங்கிறது இருக்கும்போது சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையனை வந்துட்டு தோல்ல தூக்கி போட்டுட்டு இருக்கிற மாதிரி, ஒரு சின்ன பையன் வந்துட்டு மோகன்லால் சாரோட இந்த கையை வந்துட்டு பிடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. இது பிருத்விராஜ் சாரோட இந்த கேரக்டரோட பிளாஷ்பேக்கா இருக்குமா இல்ல வேற ஏதாவதுங்கிறது கிளியரா தெரியல. ஏன்னா எனக்கு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, லூசிஃபர் பார்த்து. எனக்கு இந்த ரிவ்யூஸ் போட்டோம்னா அப்படின்னா ஏதோ ஒரு லீட் இருந்துச்சு, ஏதோ ஸ்பின் ஆஃப் இருந்துச்சுன்னா எனக்கு செக் பண்ணி தெரியும். ரொம்ப நாள் ஆயிட்டாலும் சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா இந்த ஒரு முக்கியமான டைலாக், பயங்கர கூஸ்பம்ஸ் அந்த டைலாக் வருது. அந்த கோவர்தன் கேரக்டர் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருப்பாரு, ஹிந்துக்களுக்கு அவர் வந்துட்டு மஹிராவணன், இஸ்லாமுக்கு வந்துட்டு இப்லிஸ், கிறிஸ்டியானிட்டியில அவனுக்கு ஒரே ஒரு பேர் தான் லூசிஃபர்னு சொன்ன உடனே எல் அப்படிங்கிற இந்த விஷுவலை போட்டு ஒரு மியூசிக்கை போட்டாரு, அப்பாங்கிற மாதிரி இருந்துச்சு, பயங்கர கூஸ்பம்ஸ். அதுக்கப்புறம் ஒரு விஷுவல் வந்துச்சு, ஒரு ஃப்ரேமை பாருங்க ஜிங்கிற மாதிரி, மோகன்லால் அப்படின்னு எல்லுல வந்துட்டு ரெட் கலர் போட்டு அப்படியே நிக்கிறாரு மாசா, அப்படி ஒரு ஃப்ரேம் அது வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் ஹிஸ் கம்மிங் பேக் அப்படின்னோன்னா அப்படி இருந்துச்சு. அந்த சீனே ஒரு பயங்கர ஒரு எலிவேஷனை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் சேஜர் வந்துட்டு சொல்ற மாதிரி இருக்கு, கன் ஷாட் கேட்டுருச்சு, நான் உள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்க. அண்ட் அதுல வந்துட்டு ஏகப்பட்ட ஆர்மி மெம்பர்ஸ் வந்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஒரு பழைய சர்ச் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள லூசிஃபர் அந்த கேரக்டர் வந்துட்டு நிக்கிறாரு, கையில ஒத்த ஷார்ட் கனோட நிக்கிறாரு. அதுக்கு நடுவுல வந்துட்டு பிருத்விராஜ் என்ட்ரி ஆகிற மாதிரி தெரியுது, கயிறுல என்ட்ரி ஆகுது. அந்த சீன் ஒரே சீன் மாதிரி தான் இருக்கு, கிளியரா தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே மியூசிக் பிளேல வந்துட்டு அங்கிருந்து டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அப்படியே 2 அப்படின்னு சொல்லி வந்து அந்த 2 அப்படியே திரும்பி ஒரு ஈக்கு வந்துட்டு லீட் ஆகி எம்புரா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வருது. பயங்கரம், வேற லெவலு. பெருசா இதுல வந்துட்டு ஸ்டோரி ரிவீல் அப்படின்னு பண்ணலனாலுமே அந்த மாஸ் வந்துட்டு அந்த கிளாஸ் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு.
அந்த சொல்லிட்டு ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 27th மார்ச் வந்து ரிலீஸ் ஆகுது. ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ட்ரெயிலர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி ஃப்ரெஷ் அவுட்டுங்கிறது இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இதுவுமே லூசிஃபர் மாதிரி ஒரு பெரிய படமா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் பெரிய ஒரு ஹைப்போட இருக்கேன். ஸோ இந்த 3 படங்களுடைய இந்த டைட்டில் டீசர், அனௌன்ஸ்மெண்ட் டீசர், அப்புறம் அஃபிஷியல் டீசர்னு சொல்லிட்டு 3த்தையும் பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த 3மே எது பார்த்துட்டீங்களா இல்லையா, இந்த 3 பத்தியும் உங்களோட ஒப்பீனியனுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களை நான் வந்துட்டு இன்னொரு இருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சித்தார்த் சௌந்தரராஜன். ஸோ பாய். குட் வைப்ஸ் ஒன்லி.